வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூன் மாதத்துடன் முடிகின்றது எரிபொருள் மானியம் விலை உயர்வு குறித்து இன்னும் முடிவில்லை என்று அறிவிப்பு. மாகாண ஆயக்க தேரர்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கின்றது கூட்டு எதிரணி. ரம்புக்கனையில் ரயில் தடம் புரண்டது, ரயில் சேவைகளுக்கு பாதிப்பில்லை என்று அறிவிப்பு. சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துக சுரேசாலை விவகாரம் குறித்து ஜனாதிபதிக்கு முன்னாள் எம்பிக்கள் கடிதம். செம்மணி புதைகுழி உண்மைகள் தெற்கின் மனச்சாட்சியை தட்டியெழுப்ப வேண்டும் அருட்தந்தை சக்திவேல் கருத்து. முதியோர் கொடுப்பன வழங்கும் திகதி அறிவிப்பு. பாலச்சந்திரனை தன்னிடம் ஒப்படைத்திருந்தால் காப்பாற்றியிருப்பேன் டக்ளஸ் தேவானந்தா பரபரப்பு கருத்து. நாடு தழுவிய அதிரடி சுற்றி வளைப்பு, 563 பேர் அதிரடியாக கைது. காங்கேசந்துறை கற்பட்டி கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம் அவசர எச்சரிக்கை. இந்திய விமானப்படை விமானம் தரையிறங்கும் போது விபத்து, பலர் பலி. அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள். எரிபொருளுக்காக அரசாங்கம் வழங்கி வரும் மானியங்கள் நடப்பு யூன் மாதத்துடன் நிறைவடைவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழு முன்னிலையில் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் அண்மையில் இடம்பெற்ற பொது நிதிக்குழுவின் கூட்டத்தின் போது அதன் தலைவர் கலாநிதி கர்ஷடி சில்வா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர். எனினும் மானியம் நிறுத்தப்பட்டாலும் எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து அரசாங்கம் இதுவரையில் இறுதி முடிவு எதனையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். முன்னதாக கடந்த மே மாதம் 13ஆம் தேதி நுவரெலியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க நாட்டில் எரிபொருள் நுகர்வை குறைப்பதே அரசாங்கத்தின் முக்கிய இலக்காகும் என்றும் அதற்கமையவே எரிபொருள் விலையை உயர்த்துவது போன்ற தீர்மானங்கள் பரிசீலிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 720 ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளதாக ஜனாதிபதி அந்த சமயம் சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போது அரசாங்கத்தினால் 1 லிட்டர் டீசலுக்காக ஏறக்குறைய 100 ரூபாய் மானியம் செலவிடப்பட்டு 392 ரூபாய் என்ற விலைக்கு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெரும் நட்டத்தை எதிர்கொண்டு வருகின்றது. இந்த நிலையை நீண்ட காலத்திற்கு முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஜூன் மாதத்துடன் மானியம் நிறைவடைய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை பொதுமக்கள் மத்தியில் எரிபொருள் விலை குறித்த எதிர்பார்ப்பையும் விவாதத்தையும் தோற்றுவித்துள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷன் கரி பாரிஸின் லாட்சப்பல். நாட்டில் தற்போது நிலவி வரும் பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து முறையிடுவதற்கு கூட்டு எதிரணி தீர்மானித்துள்ளது. அதே நேரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளையும் நேரில் சந்தித்து பேச்சு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூட்டு எதிரணி அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற கூட்டு எதிரணியின் விசேட உயர்மட்ட கூட்டத்தின் போது இந்த முக்கிய தீர்மானங்கள் எட்டப்பட்டன. இந்த கூட்டத்தின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கூட்டு எதிரணியின் உறுப்பினர் சுகீஸ்வர பண்டாரா இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் அனைத்து கடுமையான நிபந்தனைகளையும் எந்தவிதமான மறுப்புமின்றி ஏற்கும் நிலைப்பாட்டிலேயே தற்போதைய அரசாங்கம் இருக்கின்றது. அரசின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கைகளால் அடித்தட்டு மக்களுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடிகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டு வருகின்றது. எனவே இந்த நிலைமைகள் குறித்து இந்த சந்திப்புகளின் போது மகாநாயக்க தேரர்களுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் நாங்கள் விரிவாக தெளிவுபடுத்துவோம். அரசின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக கூட்டு எதிரணி தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளதை இந்த தீர்மானம் உணர்த்துவதாக அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர். ரம்புக்கணை பகுதியில் இன்று காலை ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரம்புக்கணையிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணிக்கவிருந்த ரயில் இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்து காரணமாக ஏனைய ரயில் சேவைகள் எதற்கும் பாதிப்பு ஏற்படாது என்றும் ரயில்கள் எதுவும் தாமதமாகாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தடம் புரண்ட ரயிலை மீண்டும் தண்டவாளத்தில் நிலைநிறுத்துவதற்கான சீரமைப்பு பணிகள் ரயில்வே ஊழியர்களால் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் என்ற தலைப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசாலை கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாக சமூகத்தில் எழுந்துள்ள விவாதங்களை அடுத்து இந்த கடிதம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் கடந்த கால அரசியல் வன்முறைகள் குறித்து முக்கிய விடயம் ஒன்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தடுப்பு காவலிருந்த உங்களது
கட்சியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீர படுகொலை செய்யப்பட்டு உயிர் பிரிவதற்கு முன்பாகவே மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு எரிக்கப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான யுகத்தின் கொடூரமான வடுக்கள் இந்த ஜனநாயக நாட்டின் மீது மீண்டும் பதிவாகக்கூடாது என்பது அனைவரது மாறாத நம்பிக்கையாகும். எனவே ஜனாதிபதி முன்னிலையில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் சமநிலையான முறையில் ஆராய வேண்டும் என்று முன்னாள் எம்பிக்கள் கோரியுள்ளனர். அத்துடன் முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானியையும் ஒரு சாதாரண சந்தேக நபராக கருதி சட்டத்தின் முன்னிலையில் அனைவருக்கும் சமத்துவத்தை வழங்குவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதியிடம் அன்பான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, சட்டத்திரணி டிலான் பெரேரா, டிபி ஹேரத், கலாநிதி குணபால ரட்னசேகர, ஹரு கொடித்துவக்கு, வைத்திய திலக் ராஜபக்ஷ, வைத்தியர் உபுல் கலபதி, லலித் எல்லாவல மற்றும் KPS குமாரஸ்ரீ ஆகியோர் இந்த கடிதத்தில் கூட்டாக கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளனர். செம்மணி சமூக புதைக்குழி அகழ்வு பணிகளில் வெளிவரும் மனித எச்சங்களும் குழந்தைகளின் பால் போதல் உள்ளிட்ட பாவனைப் பொருட்களும் இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு மற்றும் மனித உரிமை மீறல்களின் கொடூர உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சத்திவேலு தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளரான அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் செம்மணி புதைக்குழியில் இதுவரையில் 350க்கும் அதிகமான எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை மன்னர் சதோஷ புதைக்குழியை விட அதிகரிக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதில் வெளிப்படுவது படுகொலைகளின் சான்றுகள் மட்டுமல்ல, தமிழினத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் கொடூரமான முகமை என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய ஆட்சியாளர்களும் 89, 88 படுகொலைகளுக்கு நீதி வழங்குவது குறித்து பேசுவதில்லை. ஏனெனில் தெற்கின் படுகொலைகளுக்கு நீதி கோரினால் அது தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளையும் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வழிவகுத்துவிடும் என்ற பயம் இதற்கு காரணமாகும். பொஷன் பண்டிகைக்காக ஆயத்தமாகி வருகின்ற தெற்கின் ஆட்சியாளர்களும் பௌத்த பொதுமக்களும் தமிழர் தாயக பகுதிகளில் அகலப்படுகின்ற புதைகுழிகளையும் அங்கு கொல்லப்பட்ட மணலைகளின் அவலக்குரல்களையும் உற்றுநோக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த முதியவர்களுக்கான மே மாத உதவித்தொகையை வரும் திங்கட்கிழமை முதல் தபால் நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தபால் நிலையங்கள் மூலம் கொடுப்பனவுகளை பெறும் முதியோர்களை நலன்புரி நன்மைகள் சபையின் தரவுத்தளத்தில் உடனடியாக சேர்ப்பதற்கும் இனிவரும் காலங்களில் அஸ்வசிம கணக்குகள் மூலம் நேரடியாக பணத்தை செலுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் சத்துரா மிகுடம் குறிப்பிட்டுள்ளார். முதியோர் உதவித்தொகை தற்போது 2 வழிகளில் வழங்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், நலன்புரி நன்மைகள் சபையிடமிருந்து அஸ்வசும நன்மைகள் பெறுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த முதியோர்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்குகள் மூலம் பணம் செலுத்தப்படுகின்றது. அவர்களுக்கான மே மாத கொடுப்பனவு ஏற்கனவே கடந்த மே 29ஆம் தேதி வழங்கப்பட்டுவிட்டது. அஸ்வசும கணக்குகள் இல்லாத அல்லது கணக்கு விவரங்களில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக வங்கி பணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முதியோர்களுக்கு தபால் நிலையங்கள் மூலம் உதவி வழங்கப்படும். அதன்படி இந்த முறை தபால் நிலையங்கள் மூலம் பணம் பெற வேண்டியவர்களுக்கான கொடுப்பனவு வரும் 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தங்குதடையின்றி விநியோகிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் இறுதிப்போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இறுதிப் போரின் முடிவில் இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த 12 வயது சிறுவனான பாலச்சந்திரன் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகளாவிய ரீதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இறுதிப் போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாலச்சந்திரன் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு வைத்திருந்திருப்பேன். அவர் பிரபாகரன் மகன் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதநேய அடிப்படையிலேயே நான் இந்த முடிவை எடுத்திருப்பேன். ஏனெனில் போர் மௌனித்த பிறகு பாலச்சந்திரனால் எந்தவொரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. மேலும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பலரை தான் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்திருந்ததாக சுட்டிக்காட்டிய அவர், பாலச்சந்திரனுக்கும் அத்தகையதொரு பாதுகாப்பை தம்மால் வழங்கியிருக்க முடியும் என்று தெரிவித்தார். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். நாடு முழுவதும் சட்டம் மற்றும் ஒழுங்கை வலுப்படுத்தும் நோக்கில் போலீஸ் மாதிபரின் நேரடி அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்று வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் மொத்தம் 563 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
இந்த அதிரடி நடவடிக்கையின் போது நாடளாவிய ரீதியில் 27,675 பேர் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட 10 முக்கிய சந்தேக நபர்கள் இந்த சுற்றிவளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட சாதாரண பிடியாணைகளின் அடிப்படையில் 303 பேரும், திறந்த பிடியாணைகளின் கீழ் 169 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராகவும் இதன்போது கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்படி மதுபோதையில் வாகனம் செலுத்திய 73 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 123 பேரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை ஏனைய போக்குவரத்து விதிகளை மீறியதாக அடையாளம் காணப்பட்ட 4152 பேருக்கு எதிராக தண்டப்பணம் விதிப்பு உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. காங்கேசன் துறை முதல் மன்னாரூடாக கற்பட்டி வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரும் வரை பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள விசேட வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னாரூடாக கட்பெட்டி வரையான கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக இக்கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக மறு அறிவித்தல் வரும் வரை இக்கடற்பரப்புகளுக்குள் செல்ல வேண்டாம் என கடற்படையினருக்கும் கடற்றொழிலாளர் சமூகத்திற்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும், கட்பெட்டியிலிருந்து கொழும்பு, காலிமேட்டம், ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலுமான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இக்கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக காணப்படும். மன்னாரிலிருந்து கொழும்பு, காலிமேட்டம், ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரமானது சுமார் 2.0 மீட்டர் முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதேவழி நாட்டில் நிலவி வரும் வானிலை காரணமாக களனிகங்கை, களுகங்கை மற்றும் அத்தனகலுஓயா ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் சில இடங்களில் உயர்வடைந்துள்ளதாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல்.எஸ். சூரியபண்டார தெரிவித்துள்ளார். இதனால் அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN ரக போக்குவரத்து விமானம் ஒன்று இன்று அசாம் மாநிலத்தின் ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் தரையிறங்க முயன்றபோது கோர விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த அதிர்ச்சி விபத்தில் விமானத்தில் பயணித்த 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. விபத்துக்குள்ளான AN 32 விமானம் இந்திய விமானப்படையின் 43வது படைப்பிரிவைச் சேர்ந்தது என இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜோர்ஹாட் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்தில் தீப்பிடித்ததை அடுத்து தீயணைப்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சோகமான சம்பவத்தை உறுதிப்படுத்தி இந்திய விமானப்படை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ளது. இன்று ஜோர்ஹட்டில் தரையிறங்கும் போது இந்திய விமானப்படையின் AN 32 ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு வருகிறது. விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் விசாரணை குழுவின் அறிக்கை வெளியான பின்னரே முழுமையான விவரங்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 விண்வெளி வீரர்களின் மரணம் இந்திய பாதுகாப்பு படைகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே சர்வதேச வர்த்தக கப்பல்களை இலக்கு வைத்து ஏவப்பட்ட ஈரானின் பல ஒருவழி தாக்குதல் ட்ரோன்களை அமெரிக்க ராணுவம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் இந்த அதிரடி நடவடிக்கை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்காம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது: ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பயணிக்கும் சர்வதேச வர்த்தக கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்கும் நோக்கில் ஈரான் பல வான்வழி தாக்குதல் ட்ரோன்களை ஏவியிருந்தது. எனினும் கடந்த சில மணி நேரங்களில் அப்பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற அனைத்து ஈரானிய ட்ரோன்களையும் அமெரிக்க படைகள் துல்லியமாக தாக்கி சுட்டு வீழ்த்தியுள்ளன. அமெரிக்க படைகளின் இந்த உடனடி எதிர்த்தாக்குதலை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச வர்த்தக வழித்தடம் எவ்வித பாதிப்புமின்றி தற்போதும் பாதுகாப்பாக திறந்தேயுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்து எவ்வித தடையுமின்றி வழமை போல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கை புறப்படமாகவும் புத்தளம் ஐக்கிய அமெரிக்கா நியூயார்க் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு விக்னேஸ்வரன் தம்பித்துரை அவர்கள் 11/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நெல்லியடி கரவட்டியை பிறப்பிடமாகவும் மானிப்பாய் நைஜீரியா கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி சிற்றம்பலம் அவர்கள் 11/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கை பிறப்பிடமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சரவணமுத்து ராசப்பா அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று கொக்குவிலில் காலமானார். யாழ்ப்பாணம் நாரந்தனையை பிறப்பிடமாகவும் வேலனை பண்டாரமலை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கனடாவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பு புண்ணியமூர்த்தி அவர்கள் 10/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.